டிஎன்பிஎஸ்சியிலிருந்து ஓகேங்களா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சியிலிருந்து ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு ஓகேங்களா, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் தொழில் பயிற்சி நிலை ஓகேங்களா. நீங்க ஐடிஐ முடிச்சிருந்தால் இந்த எக்ஸாமுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். தயவு செஞ்சு யாராச்சும் ஐடிஐ படிச்சிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுதுங்க. ஏன்னா வேகன்சி ரொம்ப ரொம்ப அதிகம் ஓகேங்களா. 1794 வேகன்சி இருக்கு. உங்களை வேகன்சின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1800 வேகன்சி சாலிடா இருக்கு. நண்பர்கள் வாய்ப்பு இருந்தால் ஓகேங்களா, நீங்க ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு தவறாமல் அப்ளை பண்ணி எழுதுங்க. என்னைக்குல இருந்து நோட்டிபிகேஷன் ஆன் ஆச்சுன்னா இன்னையில இருந்து நோட்டிபிகேஷன் ஓகேங்களா. இன்னைக்குதான் நோட்டிபிகேஷன் வந்துச்சு. ஸோ லாஸ்ட் டேட் ஓகேங்களா, அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சப்போஸ் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தா இந்த டேட்ல கரெக்ஷன் விண்டோ ஓபன் ஆகும். நீ ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தா நீங்க இதுல கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 2 எக்ஸாம் நடக்கும். காலையில ஒரு எக்ஸாம், மதியம் ஒரு எக்ஸாம். காலையில சிம்பிளா நம்ம சொல்ல போனோம்னா குரூப் 4 மாதிரி வச்சுக்கோங்களேன். காலையில தமிழ் இருக்கும், 100 கொஸ்டின் தமிழ் இருக்கும். அடுத்ததா 75 ஜிஎஸ் இருக்கும், 25 மேக்ஸ் இருக்கும் ஓகேங்களா. மொத்தமா 100 கேள்விகள் காலையில பேப்பர்ல. அதே மாதிரி மதியம் ஓகேங்களா, தொழில் பிரிவு மின்பணியாளர் மற்றும் கம்பியால் ஓகேங்களா, எலக்ட்ரீஷியன் அண்ட் ஒயர்மேன் அது சம்பந்தமான சிலபஸ் பின்னாடி இருக்கு. அதை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். ஈஸியா நீங்க ஆல்ரெடி டிஎன்பிசிக்கு படிச்சிருக்கீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும். செகண்ட் பேப்பர் மட்டும்தான் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்க டிஎன்பிசிக்கு குரூப் 4க்கோ ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த தமிழ் ஜிஎஸ் பார்ட்ல நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த நாலேஜை நீங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கான சிலபஸ் பின்னாடி இருக்கு, அதை பார்க்க போறோம். அதை நீங்க நல்லா படிச்சீங்கனாலே இந்த எக்ஸாமை ஈஸியா உங்களால கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா. காலைல 9ல இருந்து 12 வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேப்பர் நடக்கும். அதாவது தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் இந்த எக்ஸாம் நடக்கும். மதியம் அதே மாதிரி 2:30ல இருந்து 5:30 வரைக்கும் மதியம் இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நடக்கும் ஓகேங்களா. மொத்தமா இது சிபிடில தான் நடக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்ல நடக்காது, கம்ப்யூட்டர்ல தான் இந்த எக்ஸாம் நடக்கும் ஓகேங்களா. ஏன்னா அப்ளை பண்றவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க கம்பேர்ட் டு குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் விட. ஸோ அதனால என்ன நடக்கும்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்ல தான் எக்ஸாம் நடக்கும் ஓகேங்களா. லாஸ்ட் டேட் 2/10/2025. மறக்காம எல்லாரும் ஓகேங்களா, வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா நான் திரும்பவும் ஏற்கனவே சொல்லிட்டேன், வேகன்சி 1800 வேகன்சி கிட்ட இருக்கு ஓகேங்களா. நம்ம குரூப் 4 எக்ஸாமே எடுத்துக்கிட்டாலும் 4000 வேகன்சி கிட்ட தான் இருந்துச்சு ஓகேங்களா. கிட்டத்தட்ட பாதி வேகன்சி இந்த எக்ஸாம்ல கொடுத்துருக்காங்க இபில இருந்து ஓகேங்களா. ஸோ டிஎன்இபிக்கு ஓகேங்களா, டிஎன்இபிக்கு அதாவது எலக்ட்ரீஷியன் ஒயர்மேன் அந்த போஸ்டிங்கான எக்ஸாம் தான் இது ஓகேங்களா. அடுத்ததா ஏஜ்ன்னு பார்த்தோம்னா நார்மலான வயசு 32 ஓகேங்களா. கள உதவியாளருக்கு. அது இல்லாம ரிலாக்ஸேஷனும் இருக்கு ஓகேங்களா. ரிலாக்ஸேஷனும் இருக்கு, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பதவி குறியீடு இங்க பாருங்க 34, 37. அதுவே மாற்றுத்திறனாளிகளா இருந்தா 44, முன்னாள் இராணுவத்தினரா இருந்தா 55, இங்க 37. அதே மாதிரி இங்க ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நான் சேனல்ல பிடிஎஃப் கொடுத்துறேன் ஓகேங்களா. இங்கிலீஷ்லயும் கொடுக்குறேன், தமிழ்லயும் கொடுக்குறேன். இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாத்தையும் நீங்க படிச்சு பார்த்துக்கலாம் ஓகேங்களா. அடுத்ததா வேற என்னன்னா கல்வி தகுதி மற்றும் தொழில்நுட்ப தகுதி ஓகேங்களா. நம்ம என்ன படிச்சிருந்தா இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் அப்படின்றத பார்க்கலாம். கள உதவியாளர் ஓகேங்களா, தொழிற்கல்வி மற்றும் பயிற்சிக்கான தேசிய குழுமத்தினால் வழங்கப்படும் பின்வரும் ஏதேனும் ஒரு தொழில் பயிற்சி பிரிவில் தேசிய தொழிற்சான்றிதழ் ஓகேங்களா, தேசிய தொழிற்சான்றிதழ், தேசிய தொழிற்பழகுனர் சான்றிதழ் கட்டாயம் பெற்றிருக்கணும் ஓகேங்களா. அடுத்ததா மின்பணியாளர் அல்லது கம்பியாளர் அல்லது சிறப்பு திட்டத்தின் கீழ் மின்னியல் தொழில் பிரிவு ஓகேங்களா. இதெல்லாம் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா இந்த சர்டிபிகேட்லாம் இருந்துச்சுன்னா நீங்க எலிஜிபிள் ஓகேங்களா. அடுத்ததா வேற என்ன நம்ம இதுல முக்கியமா பார்க்கணும்னா அடுத்ததா எக்ஸாம் பேட்டர்ன் ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நம்ம சொன்னதா. தமிழ்ல 100 கொஸ்டின், ஜிஎஸ்ல பொது அறிவுல ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஒரு 75, மேக்ஸ்ல ஒரு 25, 200 கொஸ்டின் ஓகேங்களா. இது பேப்பர் 1ல ஓகேங்களா. இது பேப்பர் 1ல ஓகேங்களா. பேப்பர் 1 இது பேப்பர் 2 இது ஒரு 200 கேள்விகள், இதுக்கும் 300 மார்க் ஓகேங்களா. சிபிடி என்னது, சிபிடி ஓகேங்களா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். அடுத்ததா வேற என்ன நம்ம இதுல முக்கியமா தெரிஞ்சுக்கணும்னா சிலபஸ் ஓகேங்களா. நார்மலா இது ஆஸ் யூஷுவல் நம்ம ஆல்ரெடி அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தான், எப்படி அப்ளை பண்ணணும், ஃபோட்டோ எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கணும் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. அடுத்ததா நம்ம சிலபஸ்க்கு வரும் ஓகேங்களா. சிலபஸ் நீங்க பிஎஸ்டிஎம் இருந்தா அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா.
சப்போஸ் நீங்க ஆர்மில இருந்தீங்கன்னா, டிசபிலிட்டில இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ற மாதிரி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்க இதுவும் ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். நம்ம சிலபஸ்க்கு வருவோம். சிலபஸ் பாருங்க, தமிழ். ஓகேங்களா? தாள் 1 பேப்பர் 1ல ஃபர்ஸ்ட் 100 கொஸ்டின் என்ன இருக்க போகுது? தமிழ் கொஸ்டின் இருக்க போகுது. ஓகேங்களா? இலக்கணம் அதே தான் நம்ம குரூப் 4 குரூப் 2ல என்ன பாக்குறோமோ அதே தான். ஓகேங்களா? 7 யூனிட் தமிழ்ல, சேம் 7 யூனிட். அடுத்ததா ஜிஎஸ்ல சயின்ஸ், ஜியோகிராஃபி அதே 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 ஒரு 6 யூனிட். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி குரூப் 4க்கு நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அல்லது குரூப் 2க்கு படிச்சீங்கன்னா, ஓகேங்களா, குரூப் 4க்கு படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததா வேற என்னன்னு பார்த்தோம்னா மேக்ஸ். ஓகேங்களா? ரீசனிங் மேக்ஸ். இது ஒரு 25 கேள்விகள். ஓகேங்களா? மொத்தமா 200 கேள்விகள். அடுத்ததா இது டிபார்ட்மெண்ட் பேப்பர். ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட் பேப்பர் மின்பணியாளர் மற்றும் கம்பியாளர். இதுல ஒரு 10 யூனிட் இருக்கு. ஓகேங்களா? இதுல ஒரு 10 யூனிட் இருக்கு. ஜஸ்ட் நீங்க ரொம்ப டீப்பா கூட படிக்க தேவையில்லை. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முடிஞ்சா கலெக்ட் பண்ணுங்க. எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. எந்தெந்த நீங்க படிச்ச புக்லே, உங்களை நீங்க படிச்ச புக்லே எது எதெல்லாம் எந்தெந்த யூனிட்லாம் இம்பார்ட்டன்ட்னு தெரியுதோ, இந்த டாபிக்லாம் அதுல இருக்குன்னா அதை எடுத்து வச்சு ரெஃபர் பண்ணி படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெஃபர் பண்ணி படிங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஈஸியா இந்த எக்ஸாம் உங்களால கிராக் பண்ண முடியும். வேகன்சியும் நிறைய. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கு வாய்ப்பு இருந்தா தயவு செஞ்சு யாரும் தவற விடாதீங்க. நீங்க ஆல்ரெடி குரூப் 4க்கு படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலனாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா இந்த எக்ஸாம் கிராக் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். பாருங்க, அழகு 3 4 மொத்தமா 10 யூனிட். ஓகேங்களா? இதுல உங்களுக்கு உங்க புக்கோ அல்லது உங்க சார் யார்கிட்டயாச்சும் கூட ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரெஃபர் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய. இந்த குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமை விட இந்த எக்ஸாம்ல கிளியர் பண்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஓகேங்களா? ஏன்னா அதுல நிறைய பேர் அப்ளை பண்ணி எழுதுறாங்க. இதுல அந்த அளவுக்கு காம்படிஷன் இல்லை. காம்படிஷன் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 அளவுக்கு இதுல காம்படிஷன் இல்லை. ஓகேங்களா? உண்மையை புரிஞ்சுக்கோங்க, ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க. இதுல எஃபர்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வேலைக்கு போயிடலாம். ஓகேங்களா? ஈஸியாவே வேலைக்கு போயிடலாம். நீங்க படிக்க வேண்டியது ஆல்ரெடி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, குரூப் 4 படிச்சிருந்தீங்கன்னா ஈஸி, இல்லைனாலும் பரவாயில்ல, டைம் இருக்கு. ஸோ எப்போ எக்ஸாம்னா 16ஆம் தேதி. ஓகேங்களா? இது சொல்ல மறந்துட்டேன். எக்ஸாம். ஓகேங்களா? எக்ஸாம் டேட் ஒரே நிமிஷம். எஸ், இது பாருங்க. எக்ஸாம் டேட் 16/11/2025. ஓகேங்களா? நவம்பர். இப்ப என்னன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாசம் இருக்கு. ஓகேங்களா? கரெக்டா சொல்லணும், ஒரு 2.5 மாசத்துக்கிட்ட இருக்கு. உட்காந்து நீங்க இப்ப படிக்க ஆரம்பிச்சா கூட இந்த எக்ஸாமை கிராக் பண்ண பாசிபிலிட்டிஸ் நிறைய தான். ஏன்னா இதுல அந்த அளவுக்கு காம்படிஷன் இல்லை. நம்ம குரூப் 4 குரூப் 2 எல்லாம் கம்பேர் பண்ணோம்னா அந்த அளவுக்கு இதுல காம்படிஷன் இருக்காது. ஸோ தயவு செஞ்சு தயங்காமல், ஓகேங்களா, ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. இந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு கஷ்டமா இருக்கிறது, நீங்க சோர்ஸ்ன்னு தேடினா கூட இந்த தமிழ் ஜிஎஸ் மேக்ஸுக்கு வந்து சோர்ஸ் தாராளமா கிடைச்சிடும். நீங்க யூடியூப்லயே சர்ச் பண்ணீங்கன்னாலும் நிறைய சேனல்ஸ்ல இருந்து நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அதையே நீங்க பாத்துக்கோங்க. அடுத்ததா இதுக்கு மட்டும் ஏதாச்சும் யூடியூப் சேனல் இருக்கான்னு பாருங்க. இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்தந்த டாபிக் உங்க நீங்க படிச்ச புக்லயோ அல்லது வேற ஏதாச்சும் சோர்ஸோ கூகுள்லயோ கூட பார்த்து எடுத்து முக்கியமானது எது எதுன்னு தோணுதோ அதை மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப டீப்பா கூட படிக்க தேவையில்ல. உங்களால எந்த அளவுக்கு படிக்க முடியுதோ அந்த அளவுக்கு. இந்த 10 யூனிட்ல நீங்க ஒரு 8 யூனிட்டை கவர் பண்ணிட்டீங்கன்னா கூட போதும். ஓகேங்களா? கண்டிப்பா உங்களால இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள், ஓகேங்களா, அந்த தகுதி இருக்கிற நண்பர்கள், அவங்க சொல்லி இருக்கிற எலிஜிபிலிட்டி ஃபுல்ஃபில் பண்ற நண்பர்கள் இந்த எக்ஸாமை தவறாம எழுதுங்க. உங்களுக்கு நிறைய வாய்ப்பு. ஓகேங்களா? எக்ஸாமை கிராக் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வேகன்சி பாருங்க 1794, கிட்டத்தட்ட 1800 வேகன்சி. குரூப் 4ல பாதி வேகன்சி. குரூப் 4ல கிட்டத்தட்ட 3900 4000 கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதுல பாதி வேகன்சி இந்த எக்ஸாம்ல இருக்கு. அது 11 லட்சம் பேர் எழுதுனாங்க. இது ரொம்ப ரொம்ப மினிமமா தான் எழுதுவாங்க எக்ஸாம். ஸோ நண்பர்கள் தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. எக்ஸாம் கிராக் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தவற விடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த எக்ஸாமை அப்ளை பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.